அந்நிய ஜாதியான ஸ்திரீகள். அதிகாரம் 9. இவைகள் செய்து முடிந்த பின்பு பிரபுக்கள் என்னிடத்தில் சேர்ந்து, இஸ்ரவேல் ஜனங்களும் ஆசாரியரும் லேவியரும் ஆகிய இவர்கள் கானானியர், ஏத்தியர், பெரிசியர், எபூசியர், அம்மோனியர், மோவாபியர், எகிப்தியர், அம்மோரியர் என்னும் இந்த தேசங்களின் ஜனங்களுக்கும் அவர்களுடைய அருவருப்புகளுக்கும் விலகி இருக்கவில்லை. எப்படி என்றால், அவர்களுடைய குமாரத்திகளிலே தங்களுக்கும் தங்கள் குமாரருக்கும் பெண்களை கொண்டார்கள். எப்படியே பரிசுத்த வித்து தேசங்களின் ஜனங்களோட கலந்து போயிற்று. பிரபுக்களின் கையும் அதிகாரிகளின் கையும் இந்த குற்றத்தில் முந்தினதாயிருக்கிறது என்றார்கள். இந்த வர்த்தமானத்தை நான் கேட்டபொழுது என் வஸ்திரத்தையும் என் சால்வையையும் நான் கிழித்து என் தலையிலும் என் தாடியிலும் உள்ள மயிரை பிடுங்கி திகைத்தவனாய் உட்கார்ந்திருந்தேன். அப்பொழுது சிறையிருப்பிலிருந்து வந்தவர்களுடைய குற்றத்தின் நிமித்தம் இஸ்ரவேலுடைய தேவனின் வார்த்தைகளுக்கு நடுங்குகிற யாவரும் என்னோட கூடிக்கொண்டார்கள். நானோ அந்திப்பலி செலுத்தப்படுமட்டும் திகைத்தவனாய் உட்கார்ந்து கொண்டிருந்தேன். எஸ்ரா பாபிலோன் தேசத்தில் இருந்து எருசலேமுக்கு பாதுகாப்பாக வந்து சேர்ந்திருக்கிறான். அவனும் அவனோடு கூட எருசலேமுக்கு வந்தவர்களும் கர்த்தர் தங்களுக்கு கொடுத்த பாதுகாப்பையும் பராமரிப்பையும் நன்றியோடு நினைவு கூர்ந்து கர்த்தரை துதிக்கிறார்கள். கர்த்தருக்கு பலிகளை செலுத்துகிறார்கள். எஸ்ராவின் ஊழியம் ஆசீர்வாதமாய் நடைபெறுகிறது. எஸ்ரா இவைகளை செய்து முடிந்த பின்பு யூதர்களின் பிரபுக்களில் சிலர் அவனிடத்தில் வருகிறார்கள். அவர்கள் ஒரு சில பிரபுக்களை பற்றியும் யூத மார்க்கத்தின் தலைவர்களில் சிலரை பற்றியும் எஸ்ராவிடம் வந்து குற்றம் சொல்லுகிறார்கள். யூதாவின் பிரபுக்களில் சிலர் எஸ்ராவினிடத்தில் வந்து சேர்ந்து அவனை நோக்கி, இஸ்ரவேல் ஜனங்களும் ஆசாரியரும் லேவியரும் ஆகிய இவர்கள் கானானியர், ஏத்தியர், பெரிசியர், எபூசியர், அம்மோனியர், மோவாபியர், எகிப்தியர், அம்மோரியர் என்னும் இந்த தேசங்களின் ஜனங்களுக்கும் அவர்களுடைய அருவருப்புகளுக்கும் விலகி இருக்கவில்லை என்றும், எப்படி என்றால் அவர்களுடைய குமாரத்திகளிலே தங்களுக்கும் தங்கள் குமாரருக்கும் பெண்களை கொண்டார்கள். இப்படியே பரிசுத்த வித்து தேசங்களின் ஜனங்களோட கலந்து போயிற்று. பிரபுக்களின் கையும் அதிகாரிகளின் கையும் இந்த குற்றத்தில் முந்தினதாய் இருக்கிறது என்றும் சொல்லுகிறார்கள். எல்லா பிரபுக்களும் எஸ்ராவிடத்தில் வரவில்லை. ஏனெனில் எஸ்ரா 9:2 பிரகாரம் பிரபுக்களில் அநேகர் குற்றம் செய்திருக்கிறார்கள். அருவருப்புகள் என்பது யூதர்களுடைய சிறையிருப்புக்கு காரணமான பாவம். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்ததினால் அந்நிய தேசத்தின் சிறையிருப்புக்கு உட்பட்டார்கள். ஆனாலும் அவர்களிடத்தில் உண்மையான மனந்திருந்துதல் இன்னும் காணப்படவில்லை. இந்த வசனத்திற்கு பின்பு கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் கூறப்பட்டுள்ளபடி ஜீவிப்பதாக உடன்படிக்கை பண்ணுகிறார்கள். அதற்கு அவர்கள் உண்மையாகவே கீழ்ப்படுகிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் பரிசுத்த வித்தாக இருக்கிறார்கள். அவர்கள் புறஜாதி ஜனங்களை விவாகம் பண்ணக்கூடாது. தங்களை தனி ஜனமாக வேறு பிரித்து காத்துக்கொள்ள வேண்டும். அந்நிய ஜாதியான ஸ்திரீகளை பிரபுக்களும் அதிகாரிகளும் விவாகம் பண்ணி இருக்கிறார்கள். சாதாரண பொது ஜனங்களை விட இவர்கள் அந்நிய ஜாதியான ஸ்திரீகளை அதிகமாய் விவாகம் பண்ணி இருக்கிறார்கள். தலைவர்கள் நேர்மையாக நடந்து கொண்டால்தான் பொது ஜனங்களும் அவர்களை பின்பற்றி நேர்மையாக ஜீவிப்பார்கள். இஸ்ரவேல் புத்திரர் அந்நிய தேசத்தாரோடு வியாபாரம் பண்ணுகிறார்கள். அவர்கள் மத்தியிலே போக்கும் வரத்துமாய் இருக்கிறார்கள். இதில் தப்பிதம் ஒன்றுமில்லை. ஆனால் அவர்களில் சிலர் தங்களுடைய குமாரருக்கு அந்நிய ஜாதி பெண்களை திருமணம் செய்து வைக்கிறார்கள். இந்த காரியம் கர்த்தருடைய பிரமாணத்திற்கு விரோதமானது. அவர்களோட சம்பந்தம் கலவாயாக உன் குமாரத்திகளை அவர்கள் குமாரருக்கு கொடாமலும் அவர்கள் குமாரத்திகளை உன் குமாரருக்கு கொள்ளாமலும் இருப்பாயாக. உபாகமம் 7:3. அந்நிய ஜாதியார் விக்கிரகங்களை ஆராதிக்கிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர்கள் அந்நிய ஜாதியாரோடு திருமண சம்பந்தம் பண்ணுவதினால் அவர்களுடைய விக்கிரக ஆராதனைகளிலும் பங்கு பெறுகிறார்கள். இஸ்ரவேல் தேசம் அழிந்து போனதற்கு அவர்கள் கர்த்தரை ஆராதியாமல் விக்கிரகங்களை ஆராதித்ததே பிரதான காரணம். இப்போது அவர்கள் அதே தப்பிதத்தை மறுபடியுமாய் செய்கிறார்கள். அந்நிய ஜாதி ஸ்திரீகளை தங்கள் குமாரருக்கு விவாகம் பண்ணி கொடுக்கிறவர்கள் இஸ்ரவேல் புத்திரரில் சாதாரண ஜனங்கள் அல்ல. அவர்கள் கர்த்தரை பற்றியும் அவருடைய பிரமாணத்தை பற்றியும் அறிந்தவர்கள்.
அவர்களில் சிலர் ஆசாரியரும் லேவியருமாய் இருக்கிறார்கள். ஆசாரியரும் லேவியரும் இஸ்ரவேல் புத்திரருக்கு கர்த்தருடைய கட்டளைகளை உபதேசம் பண்ண வேண்டும். இவர்கள் ஜனங்களுக்கு முன்பாக எடுத்துக்காட்டாய் ஜீவிக்க வேண்டும். நியாயப்பிரமாணத்தை குறித்து கற்றுக் கொடுக்க வேண்டியவர்களே நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்படியாமல் பாவம் செய்கிறார்கள். இவர்களுடைய பாவம் மகாபாவமாகவும் மிகவும் கொடிய பாவமாகவும் இருக்கிறது. தலைவர்கள் பாவம் செய்யும் போது சாதாரண ஜனங்கள் அவர்களை பின்பற்றி பாவங்களில் விழுந்து விடுவதற்கு ஏதுவாகும். இஸ்ரவேல் ஜனங்களும் ஆசாரியரும் லேவியரும் கர்த்தருக்கு விரோதமாக அருவருப்பான காரியங்களை செய்வதை கேள்விப்பட்டு எஸ்ரா அதிர்ச்சி அடைகிறான். அவருடைய மனது முறிந்து போகிறது. இந்த வர்த்தமானத்தை எஸ்ரா கேட்டபொழுது அவன் தன் வஸ்திரத்தையும் தன் சால்வையையும் கிழித்து தன் தலையிலும் தன் தாடியிலும் உள்ள மயிரை பிடுங்கி திகைத்தவனாய் உட்கார்ந்திருக்கிறான். வஸ்திரத்தை கிழிப்பது, சால்வையை கிழிப்பது, தலையிலும் தாடியிலும் உள்ள மயிரை பிடுங்குவது, திகைத்தவனாய் உட்கார்ந்திருப்பது ஆகியவை துக்கப்படுவதற்கு அடையாளங்களாகும். இஸ்ரவேல் புத்திரர் தேவனுடைய நாமத்தினால் அழைக்கப்படுகிறார்கள். அவர்கள் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய ஜனங்கள். அவர்கள் தேவனுடைய இஸ்ரவேலர்கள். தேவனாகிய கர்த்தரும் இஸ்ரவேலின் தேவனாக இருக்கிறார். கர்த்தர் இஸ்ரவேலரை அதிகமாய் நேசிக்கிறார். ஆனால் இஸ்ரவேல் புத்திரரோ கர்த்தருக்கு அருவருப்பான காரியங்களை செய்கிறார்கள். தன்னுடைய ஒரே குமாரனாகிய மூத்த குமாரனை சாக கொடுக்கும்போது அவனுடைய பெற்றோர் எவ்வளவு துக்கப்படுவார்களோ அந்த அளவுக்கு எஸ்ரா துக்கப்படுகிறான். எஸ்ரா திகைத்து போய் துக்கத்தோட உட்கார்ந்திருக்கிறான். இஸ்ரவேல் புத்திரர் அவனுடைய துக்கத்தை பார்த்து அவனுடைய துக்கத்தை பகிர்ந்து கொள்கிறார்கள். அப்பொழுது சிறையிருப்பில் இருந்து வந்தவர்களுடைய குற்றத்தின் நிமித்தம் இஸ்ரவேலுடைய தேவனின் வார்த்தைகளுக்கு நடுங்குகிற யாவரும் எஸ்ராவோட கூடிக்கொள்கிறார்கள். எஸ்ரா அந்திப்பலி செலுத்தப்படும் மட்டும் திகைத்தவனாய் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். பக்தியுள்ள இஸ்ரவேல் புத்திரர் எல்லோரும் எஸ்ராவோடு சேர்ந்து கொள்கிறார்கள். எஸ்ராவின் கரங்களை அவர்கள் பலப்படுத்துகிறார்கள்.